ஹீரோயின் செம போதையில் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அங்கதான் ஹீரோவுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்ல, அவனுமே பார்த்தா செம போதையில தான் இருக்கான். ரெண்டு பேருமே தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. என்ன உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா தண்ணியும் ஷர்ட் மேல ஊத்திடுறா. குடி குடி அப்படின்னு இவன் செம கடுப்பாயிடுறான். நம்ம ஹீரோவே கொஞ்சம் சிடு மூஞ்சுதான் வேற. இதை சாக்கா வச்சு ஹீரோயின் வேற ஹீரோவை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காச்சே. எல்லாம் வேஸ்டா போச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு இவன் இந்த அளவு ஸ்மார்ட்டா இருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையே அப்படி இப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இந்த மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு என்னடி அவ்வளோ அகம்பாவம்? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கியா டிவோர்ஸ் ஆனதுல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் இல்லை, எல்லாம் வேஸ்டா போச்சு. நீ இவ்வளோ அழகா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து நீ என் கூட இருந்ததே இல்லை. இந்த 3 வருஷமா மொத்தமா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஒரு மாசம் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதாவது என்னன்னா, இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு இவங்க போய் சைன் பண்ணா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சிதாங்க இருக்கு. பட் ஆனா அவங்க ரெண்டு பேருமே சொல்லிக்க விரும்பவே இல்லை. ஐயோ நம்ம தப்பு பண்றோம், ஆக்சுவலா நமக்கு தான் டைவர்ஸ் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் 30 நாள் இருக்கு நமக்கு ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான், நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது அடைச்ச என்ன தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன், அதுவும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டே அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன், என்னை கேவலமாக நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்து பார்க்குறா. எங்கே அவன் கிளம்பி போயிட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே சோஃபாலேருந்து கீழே விழறா. கீழே விழுந்து பார்க்கும் போது தான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ யாரா இந்த சின்ன பையன், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு பார்க்குறா. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கோட்டி வருஷன் மாதிரி தாங்க இருக்கான் அவன். என்னது நீயும் நானும் நேற்று நைட்டு ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா நீ இவ்வளோண்டு குட்டி ஆயிட்டியா? என்னால் இதை நம்பவே முடியல. தயவு செஞ்சு எதனா நம்புற மாதிரி சொல்லடா. சீரியஸாக என்னால் நம்ப முடியல. உண்மையாக நீயும் அவனும் சேர்ந்து எதனா பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இது பாரு தயவு செஞ்சு போதும் நிறுத்திக்கோ, என்னோட பேர் இது, என்னோட வேலை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறான். ஹீரோயினால் நம்பவே முடியல அப்படின்னு உடனே சரி ஓகே, இதுக்கு மேலே எனக்கு வேற வழியே இல்லை, உனக்கு இடுப்பில் ஒரு மச்சா இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். போதும் இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நேற்று நடந்த எந்த விஷயத்தையும் நீ பேசாத, அதை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவங்களுக்குள்ள நேற்று என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா